சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கில் சீமான் மேலே போட்ட ஒரு வழக்கில் நிதானமாக பேசணுமா அவர் சொல்கிறார். அரசியல் தலைவர்களே நாகரிகமாக பேச வேண்டும்னு உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்கிறார். என்ன நாகரிகம்? அரசியல் தலைவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விமர்சிச்சுக்குவாங்க. அந்த விமர்சிப்பில் நீங்கள் ஏன் தலையிடுறீங்க? நீங்கள் உள்ளே வந்துக்கிட்டு திருப்பி ஒரு மீட்டிங் போட்டு முதலமைச்சரை புகழ்ந்து பேசணும் ஒரு ஜட்ஜு சொல்கிறாரு. இதெல்லாம் கேவலமான விஷயம் இல்லை. இது என்ன சட்டத்துக்கு உட்பட்டதா? இப்போது ஒரு நீதிபதி சொல்கிறார் ஒரு வழக்கில், அது அரசியல் தலைவர்களே இப்போ இதாக பேசணும். ஏன் பெரியார் ஈவேராவை பேசுனா உங்களுக்கு ஏன் கோபம் வருது? அது தான் கேட்குறேன். அதனால தான் சொன்னேன், நீதிபதிகளில் பெரியாரிஸ்ட் இருக்கீங்களா? இவ்வளவு நாள் ஈவேரா இந்து கடவுள்களை கேவலமாக பேசினார். அந்த பையன் இந்த பையனார், பாப்பான அடி பாம்பை கண்டா பாப்பான அடினார். ராமரை நிர்வாணமாக போட்டார், ராமரை கேவலமாக பேசினார், வெங்காயம் அப்படி இப்படின்னு பேசுனாங்க. அப்போல்லாம் அவங்க நீதித்துறை எங்கே போச்சு? அப்போ இருந்தது இதெல்லாம் எங்கே போச்சு? இன்றைக்கி அவரை பற்றி உண்மையை சொல்ல போனால் அரசியல் தலைவர்களே பார்த்து பேசணுமா? நீங்கள் என்ன அப்போ நீங்கள் போய் இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் போய் தீக்கால சேர்ந்துருங்க அப்படின்னா. அதுவும் பல நாட்கள் படியேறினா தான், நீதிமன்ற படியேற்றினா தான் நிதானம் வருமா? பல நாட்கள் அரசியல்வாதி படியேறினா நிதானம் வந்துடுமா? அப்படின்னா ஏழைகள் பல நாட்கள் அவங்க நீதிமன்ற கதவுகளில் ஏறிக்கிட்டு இருக்காங்க. 10 வருஷம் 15 வருஷம் அவங்களுக்கு நீதி கிடைக்குதா? நிதானத்தை விடுங்க. அப்போ தான் நிதானம் வருமா? நீதியே வரலையே.